திருச்சி மரக்கடை பகுதியில் கிட்டத்தட்ட 4.5 மணி நேர தாமதத்திற்கு பிறகாக தாவேக தலைவர் விஜய் வந்து அவருடைய முதல் பிரச்சாரத்தை தொடங்கி பேசியிருக்கிறார். அந்த ஆடியோவில் அங்கிருந்த கூட்டம் விஜய்ன்னு சொன்னது இதில் வந்து நிறைய விஷயங்கள் கேட்கல. ஆடியோவில் ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா கூட என்ன சொன்னார் அப்படின்றதனுடைய சாராம்சம். திமுக அரசை பற்றி குற்றம் சாட்டுறாரு. இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நீக்குவேன்னு சொன்னீங்களே, ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் பற்றி சொன்னீங்களே, இதெல்லாம் ஏன் செய்யலை, செய்வோன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில் நீங்கள் செய்வீர்களா அப்படின்ற பாணியில் திமுக அரசை நோக்கி செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே ஏன் செய்யலை அப்படின்னு இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை, அதாவது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் நீட் தேர்வு ரத்தில் தொடங்கி ஆசிரியர் பணி நிரந்தரமாக இருக்கட்டும் சரி, இதெல்லாமே நீங்கள் ஏன் செய்யலை, மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமான வீடு ஒதுக்குறேன் நீங்கள் ஏன் ஒதுக்கலை அப்படின்ற கேள்விகள் எல்லாம் முன்வைத்தார். அது ஒன்று. இந்த மாதிரி செய்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யாதது நம்பிக்கை மோசடி அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். கடந்த முறை முதலமைச்சரை அங்கிள் அப்படின்னு குறிப்பிட்டார். இந்த முறை மைடியர் சிஎம் சார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆடியோவில் அவ்வளோதான் கேட்க முடிந்தது. மைடியர் சிஎம் சார் அப்படின்னு தான் அவர் சொன்ன ஆடியோனுடைய செய்தி. அதே நேரத்தில் இந்த தொகுதி, அதாவது திருச்சியை சார்ந்திருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எது கிடப்பில் இருக்குன்றத பட்டியலிட்டார். திருச்சியில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பட்டியலிட்டார். இந்த மேம்பால பணி என்னாச்சு, இது என்னாச்சு அப்படின்ற கேள்விகளை முன் வச்சார். இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா கிட்னி திருட்டுக்கு ஒரு அரசு, ஒரு கட்சி துணை போகுது அப்படின்ற குற்றச்சாட்டையும் விஜய் முன்வைத்திருந்தார். நீங்கள் செஞ்சதாக சொல்கிற விஷயங்கள் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்தேன்னு சொல்லுவது, ஆனால் 1000 ரூபாய் கொடுத்துட்டு எல்லாருக்குமே கொடுக்காம 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இலவச பேருந்துகள் மகளிருக்கு, அந்த பேருந்துகள் கூட ஓசி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இழிவுபடுத்துறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் விஜய் முன்வைத்திருந்தார். இனியும் மக்கள் திமுகவை நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொன்ன விஜய், கூடுதலாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், அதாவது தாவேக ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கல்வி, ரேஷன், சாலை வசதி, மின்சாரம், சுகாதாரம் போன்ற இந்த மிக முக்கியமான விஷயங்களில் நோ காம்ப்ரமைஸ், இதை நாங்கள் சிறப்பாக செய்வோம். அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கும் பெண்கள் பாதுகாப்பும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் விஜய் சொன்ன சாராம்சம். திருச்சியினுடைய சிறப்பு அருமை பெருமைகளை சொல்லிட்டு திமுக அரசு என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு செய்யலை அப்படின்றத பட்டியலிட்டார். முதலமைச்சரை மைடியர் சிஎம் சார் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் இந்த அரசு செய்திருப்பது நம்பிக்கை மோசடி அப்படின்னாரு. தமிழகத்தில் குறிப்பாக இந்த திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதிகளில் முடிக்கப்படாத வேலைகளை பட்டியலிட்டார். மேலும் இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தை குறிப்பிட்டார். 1000 ரூபாய் இலவச பேருந்து, இதெல்லாம் நீங்கள் சொல்லி காட்டுறீங்கன்னு குற்றச்சாட்டை முன்வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்றதையும் அவர் சொன்னார். மொத்தம் 8 விதமான செய்திகளை இந்த பிரச்சாரத்தில் விஜய் பேசியிருக்கிறார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கிறோம். புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.